வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ். ஸோ ரியல்மி 10 ப்ரோ சீரீஸ் ஃபைனலாக இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு மிட் ரேஞ்ச் ரியல்மி ஃபோன். ஸோ ரியல்மி 9 ப்ரோ சீரீஸோட சக்ஸஸர் தான். ஸோ இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது? ஸோ கர்வ்டு டிஸ்பிளே இருக்குது. ஃபஸ்ட் டைமாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவிர புது Dimensity 1080 சிப் இருக்குது. மற்றபடி கேமராவில் அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ டிஸ்பிளேல தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது, ஸோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ் அதே எல்லோ கலர் பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ பாக்ஸில் ப்ரைஸ் போடல, ஆனால் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 25,000 அரௌண்ட் 25,000 ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வழக்கம் போல் இதோட ப்ரைஸிங் அவைலபிலிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ இது 7.95 mm கொஞ்சம் ஸ்லிம்மான ஃபோன் தான். வெயிட்டு கூட 174 கிராம்ஸ் தான் போட்டிருக்கு. ஸோ இது என்ன வெர்ஷன்? ஸோ இது வந்து 8GB வெர்ஷன். ஸோ 8GB 128GB. ஸோ இன்னும் சீப்பர் மாடல் கூட இருக்குது. இதோட சார் வேல்யூ 1.168. இது வந்து ஹெட்சார், பாடி சார் வந்து 0.544. ஹெட்சார் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது ஹைப்பர் ஸ்பேஸ் கலர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பாக்ஸில் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கு. 120Hz கர்வ்டு டிஸ்பிளே இருக்குது. விஷன் டிஸ்பிளே அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தவிர 108 MP கேமரா இருக்குது. 108 MP ப்ரோ லைட் கேமரா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அது தவிர Dimensity 1080 5G சிப்செட் இருக்குது. ஸோ 600W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. 5000 mAh பேட்டரி கூட இருக்குது. ஸோ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸில் எப்பயும் போல் கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கைடு, அதுக்கப்புறம் சிம் இஜெக்டர் டூலும் இருக்குது. ஃபோன் இருக்குது. USB Type A to Type C கேபிள், அதுக்கப்புறம் சார்ஜரு, 80W சூப்பர் ஊக் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஆனால் 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் சப்போர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபோனோட டிசைன் செம லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ 174 கிராம்ஸ் மாதிரி தரல. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நல்லாயிருக்கு. அது தவிர கர்வ்டு டிஸ்பிளே. இது வந்து ஆக்சுவலாக பிளாஸ்டிக் பேக் தான், ஆனால் ரொம்ப கிளாஸி ஃபினிஷாக இருக்குது. ஸோ இதுலேயே வந்து மேட் ஃபினிஷ் கலர்ஸும் வருது. இது வந்து கிளாஸி ஃபினிஷாக இருக்குது. இந்த ஹைப்பர் ஸ்பேஸ் கலர் வந்து கிளாஸி ஃபினிஷு. சைடில் ரொம்ப இது தான் கர்வ்டு ஸ்க்ரீன் தான். ஸ்லிம்னஸ் தெரியுது பார்க்கும்போதே. ஸோ பவர் பட்டனு, வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு எதுவுமே இல்லை. சைடில் ஆக்சுவலாக பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆண்டனா பேண்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரில. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ப்ரீமியம் பில்டு குவாலிட்டி மாதிரி தான் இருக்குது. ஸோ பாட்டமில் சிம் ஸ்லாட் இருக்குது. மைக்ரோ எஸ்டி எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட் இருக்கா? இல்லை. ஸோ மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் கிடையாது. ஸோ டியூவல் சிம் ஸ்லாட்டு, ப்ரைமரி மைக்ரோஃபோனு, USB Type C போட்டு, ஸ்பீக்கர் கிரில்லு. ஸோ இது வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னால இங்கே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இங்கே ஒரு வெண்ட்டும் இருக்குது. ஸோ அது தவிர இங்கே ஒரு செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. பேக்கில் ட்ரிபிள் கேமரா இருக்குது. ஸோ ட்ரிபிள் கேமராவில் 108 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோவும் இருக்குது. ஸோ ஆமாம், இதுலேயும் அதை கொடுத்துருக்காங்க, அந்த 2 MP மேக்ரோ. ஃப்ரண்ட்டில் வந்து 16 MP கேமரா இருக்குது. டிஸ்பிளே பார்க்கும்போது செம்ம கர்வ்டு டிஸ்பிளே தான், 620 டிகிரி கர்வு. ஸோ இது தவிர நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னெல்லாம் ஃபீச்சர்ஸு, அந்த 2160Hz PWM டிம்மிங்கு, அதை பற்றிலாம் வந்து நம்ம இந்த UI செக் பண்ணும்போது செக் பண்ணலாம். ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே கர்வ்டு டிஸ்பிளே தான், 61 டிகிரி கர்வ்டு டிஸ்பிளே. ஸோ பெசல்ஸ் வந்து சைட் பெசல்ஸ் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, ஆனால் கர்வ்டு டிஸ்பிளேனால் அந்தளவுக்கு தெரியாது. பாட்டம் பெசல்ஸ் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ 2.3 mm தான். யூஸ்வலாக 2.6 mm இருக்கும். இவங்க வந்து ரொம்ப சின்னதாக பண்ணியிருக்காங்க. ஸோ புது டெக்னாலஜியாக யூஸ் பண்ணி அந்த கர்வ்டு டிஸ்பிளேக்கு, மெயினாக டிஸ்பிளேக்கு தான் நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது தவிர ப்ரீலோட் ஆப்ஸ் நிறையா இருக்குது. எக்கச்சக்க ப்ரீலோட் ஆப்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல டிஸ்பிளேக்குள்ளே போனால், ஸோ டார்க் மோட் ஆல்ரெடி எனேபிள் ஆகிருக்கு. ஸ்க்ரீன் கலர் மோட்ஸ். ஸோ கலர் மோட்ஸ் யூஸ்வலாக இருக்கிற மாதிரி நிறையா இருக்குது. வீடியோ கலர் பூஸ்ட். ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி இது இருக்குது. சப்போர்ட்டட் ஆப்ஸும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் சப்போர்ட்டட் ஆப்ஸ் இல்லை. ஸோ அது தவிர ஆட்டோ செலக்ட், ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. AMOLED ஸ்க்ரீன் தான். ஸ்டாண்டர்டு வந்து 60 அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் கிடையாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ HDR பூஸ்ட் வந்து இது டிஃபால்ட்டாக ஆஃப் ஆகிருக்கும். ஸோ நான் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அது தவிர 2160Hz PWM டிமிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஸ்க்ரீன் பிரைட்னஸ், மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து 950 nits போட்டிருக்கு. ஆனால் ரொம்ப லோ பிரைட்னஸ் போச்சு அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டிமிங், டிசி டிமிங்க்கு வந்து எனேபிள் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஹார்ட்வேர் லெவலில் டிசி டிமிங், அதனால் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும்.
ரியல்மி லேப்ஸில் வந்து டுவல் மோட் ஆடியோ, ஸ்லீப்பு, ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட், இது வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட்டு அதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ சிஸ்டம் நேவிகேஷன் வேறு நல்லா இருக்குது. ஸோ அபவுட்டில் போனால் ரியல்மி ஐ 4.0. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ரியல்மி ஐ 4.0 ஆண்ட்ராய்ட் 13 தான் ரன் ஆகுது. செக்யூரிட்டி பேட்ச் புது அப்டேட் எதாவது வந்திருக்கா இல்லையா? ஸோ Dimensity 1080 இதுலேயே போட்டிருக்கு. ஸோ செக்யூரிட்டி பேட்ச் வந்து நவம்பர் செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. ஸோ டிசம்பர் செக்யூரிட்டி பேட்ச் இப்போ தான் டிசம்பர் ஆரம்பிச்சு. ஸோ டிசம்பர் செக்யூரிட்டி பேட்ச் இன்னும் வரல. அது வர கேமரா டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலேயே போட்டிருக்கு. 108 MP 8 MP அல்ட்ரா 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட் கேமரா 16 MP. ரேம் எக்ஸ்பேன்ஷன் வந்து 8 GB இருக்குது. எக்ஸ்ட்ரா 8 GB வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அதான் ஸ்க்ரீன் சைஸும் போட்டிருக்கு 6.7 inch 5000 mAh பேட்டரி. எல்லா ஸ்பெக்ஸும் இதுலேயே போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி இருக்குன்ட்டு நம்ம இது பண்ணலாம். பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இதில் ஃபிங்கர் பிரிண்ட்டு ஸோ டக்குன்னு அன்லாக் ஆகுது வச்சோடனே. ஸோ அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வச்சு அந்த ஹார்ட் ரேட்டும் மெஷர்மெண்ட் ஆப்ஷனும் அதுவும் இருக்குது. ஸோ நம்ம ப்ரீலோட் பண்ண ஆப்ஸு, ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்பு, ஸோ 8 GB, அதில் வந்து 7.5 GB இருக்குது. 128 GB 106 GB இருக்குது. ஸோ மேக்ஸிமமே 128 GB மாடல்னால் எக்ஸ்பேன்ஷன் மெமரி கூட கிடையாது. ஸோ 128 GB வச்சு தான் இது பண்ணிக்கணும். அதே மாதிரி Dimensity 1080 ஒரு ஸ்லைட்லி ஓவர் கிளாக்டு 920 மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஜிபியும் அதே ஜிபி தான், மாலி G68 MC4. கூலிங் பற்றி அவங்க அவ்வளோவா சொல்லலை எதுவும். ஸோ அதனால் அந்தளவுக்கு எதுவும் 920 மாதிரியே தான், அதில் என்ன இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போன 920 பவர்டு ஃபோன்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது டிஆர்எம் இன்ஃபோ. ஸோ டிஆர்எம் இன்ஃபோவில் போனால் 60, 90, 120, அதுக்கப்புறம் HDR 10+ HLG சப்போர்ட் கூட இருக்குது. வைட் வேல் N1 சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ HD கண்டென்ட் எல்லாமே ப்ளே பண்ணலாம். அடுத்தது கேமரா 2 API ரா சப்போர்ட் இருக்கா இல்லையா? ஸோ ரா சப்போர்ட் இருக்குது. ஸோ ஜிகேம் ஏதாவது கஸ்டமைஸ் ஜிகேம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சென்சார்ஸ் ஆப்வியஸ்லி எல்லா சென்சார்ஸுமே இருக்கணும். ஸோ எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், ப்ராக்சிமிட்டி, லைட் சென்சார், கிராவிட்டி சென்சார், எல்லா முக்கியமான சென்சார்ஸும் இருக்குது. அடுத்தது வீடியோ குவாலிட்டி. ஸோ டிஸ்பிளே HDR டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ HDR கண்டென்ட் எந்த அளவுக்கு ப்ளே ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த HDR பூஸ்ட் ஆல்ரெடி ஆன் பண்ணி தான் இருக்குது. டிஸ்பிளே பிரைட்னஸ் இதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக இதுவாகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் வேணால் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஆட்டோ பிரைட்னஸ் தான் இருக்குது. ஸோ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் பிரைட்டாக இருக்குது. ஸோ இந்த இது வந்து யூடியூப் ஆப் அப்டேட் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஃபுல் ஸ்க்ரீன் இது வரமாட்டேங்குது. அடுத்து ஆடியோ குவாலிட்டி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்க்கலாம். சவுண்ட் 30 தான் இருக்குது. டால்பி அட்மாஸ் அதாவது இருக்கா இல்லையா? டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. லவுடாக ரொம்ப லவுடாலாம் இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி இதுவாக தான் இருக்குது. டீசெண்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லவுடாக இருந்திருக்கலாம். ஸோ சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ்க்கு ஒரு டீசென்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது முக்கியமானது கேமரா. ஸோ கேமரா 108 MP சாம்சங் HM6 சென்சார் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து அல்ட்ரா வைடு, ஸோ 0.6 வந்து அல்ட்ரா வைடு, 1x 3x 5x 10x 20x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி 2x 3x ஒரு 5x வரைக்கும் டீசெண்டாக இருக்கும். அதுக்கு மேலே போக போக வந்து இது இருக்கும். ஸோ அது தவிர AI என்ஹான்ஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆட்டோ HDR ஆல்ரெடி எனேபிள் ஆகிருக்கு. ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் நிறையா இருக்குது. ஸோ வீடியோவில் அல்ட்ரா ஸ்டடி மோட், ஸோ அல்ட்ரா ஸ்டடி மோட் இருக்குது 1080p 60 fps. அல்ட்ரா ஸ்டடி மேக்ஸ் இருக்குது. ஸோ அல்ட்ரா ஸ்டடி மேக்ஸ் ஆப்வியஸ்லி 30 fps தான். அதுக்கப்புறம் AI ஹைலைட் வீடியோ, ஸோ இது வந்து ஒரு HDR மோட் மாதிரி அதுவும் வீடியோவில் இருக்குது. அது தவிர தனியாக இது ஒரு ட்ராக்கிங் ஆப்ஷன் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 4K, ஸோ 4K 30 fps தான் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. அது தவிர டெப்த் ஆஃப் ஃபீல்டு, ஸோ 720p 30 fps வந்து போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷனும் இருக்குது. இதில் ஃபில்டர்ஸும் இருக்குது. ஸோ போக்கா ஃப்ளேர், ஸோ போக்கா ஃப்ளேர் போனால் 1080p 30 fps வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. அவ்வளோதான், போக்கா ஃப்ளேர் மட்டும்தான் வீடியோவில் இருக்குது. ஸோ ஒரிஜினல் 720p, போக்கா ஃப்ளேர் வந்து 1080p 30 fps. ஸோ இது மட்டும் தான் வீடியோவில் இருக்குது. தனியாக போர்ட்ரேட் மோடு அதுவும் இருக்குது. போர்ட்ரேட் மோடில் வந்து டைனமிக் போக்கே, போக்கா ஃப்ளேர், ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. நார்மல் போக்கே தவிர இந்த 2 ஆப்ஷன் இருக்குது.
ஸோ அது தவிர 108 MP மோட் இருக்குது. அதுக்கப்புறம் மேக்ரோ, ஸோ இந்த மேக்ரோ கேமராக்காக தனியாக ஒரு 2 MP மேக்ரோ மோடும் இருக்குது. அதோட டுவல் வீடியோ ஸ்டாரி மோடு இதெல்லாம் ஆல்ரெடி பழைய ஃபோன்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமராக்கு 1080p 720p அவ்வளோதான். ஸோ 1080p 30 fps தான் மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்குது ஃப்ரண்ட் கேமராக்கு. ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோலேயும் அந்த போர்ட்ரேட் வீடியோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுங்க. Realme 10 Pro Plus rear camera sample 4K 30 fps மேக்ஸிமம் இருக்குது. 10x வரைக்கும் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. ஃபோக்கஸ் குயிக்காகவே இருக்குது, டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகுது. அல்ட்ரா வைடில் 1080p 30 fps வீடியோ. இதுவும் ஓகே தான். ஸோ 8 MP கேமராவில் பார்க்கறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல, டிஜிட்டல் இது தான் இருக்குது. ஸோ EAS தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோக்காஃபில் போர்ட்ரேட் வீடியோ Realme 10 Pro Plusல ஸோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நார்மல் வந்து 720p தான் இருக்குது. ஸோ இதில் மட்டும்தான் 1080p 30 fps ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஹெச் டிடெக்ஷன்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஃப்ரண்ட் கேமரா, ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 30 fps தான் மேக்ஸிமம் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் தெரில, அவ்வளோ சன்னர் இல்லாததுனால ஒன்றும் தெரில அந்த அளவுக்கு. ஃபேஸ் வந்து ஃபோக்கஸ் மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் போர்ட்ரேட் வீடியோ ஸோ 720p இதுதான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ 1080p ஆப்ஷன் இல்லை போர்ட்ரேட்டில். ஹெச் டிடெக்ஷன் ஓரளவுக்கு ஓகே, பரவாயில்ல. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னா, ஸோ மெயினாக டிஸ்பிளேக்கு தான் வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. குவாலிட்டி மல்டிமீடியாவுக்கு வந்து ஓகே தான் இருக்குது. ஸ்பீக்கர் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. அது தவிர கேமரா 108 HM6 எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. IMX 766 தான் கொஞ்சம் பெட்டர் இதுன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ண மாதிரி தான் இருக்குது. அது தவிர அந்த 2 MP மேக்ரோ எதுக்கு இருக்குதுன்னு தெரில. 5000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ ரிவ்யூவில் தான் தெரியும் அந்த பேட்டரி எவ்வளோ தூரம் லாஸ்ட் ஆகுது அந்த AMOLED ஸ்க்ரீனுக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து Realme 10 Pro Plusோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். Realme 10 Proவோட வீடியோவும் வருது, இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் எதுலையாவது இருக்கும், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். இதோட கேமிங் வீடியோவும் வருது. ஸோ Dimensity 1080 ஃபஸ்ட்டு Dimensity 1080 இந்தியா லான்ச் ஆயிருக்கு. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து கேமிங் வீடியோவில் கூடிய சீக்கிரம் செக் பண்ணுவோம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க.